மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். இன்னைக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா திமுக தெருக்கூத்து தான் பெரிய அளவுக்கு நம்மகிட்ட இருக்கு. என்ஆர் இளங்கோன்னு ஒருத்தர். இவர் லாயரு, முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். இவருடைய சொந்த ஊர் அந்த பக்கத்தில் சோளிங்கர் பக்கத்தில் வரும். இவர் அந்த பகுதியில் எலெக்ஷன் ஒர்க்கு பார்த்தவர். நிறைய அனுபவங்கள் இவருக்கு இருக்குது. இப்போது இவரை ராஜ்யசபா எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ இவருடைய பதவி காலம் முடியுது. இப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா, நான் மறுபடியும் ராஜ்யசபா எம்பி ஆகிடுங்க அப்படின்னு திமுக தலைமை சொல்லியிருக்கு. எனக்கு எம்பி பதவி வேணாம், எனக்கு சோளிங்கர் பகுதி எம்எல்ஏவாக கொடுங்க, ஏன்னா அதுவும் முதலியார் ஊர், அந்த ஏரியா எம்எல்ஏவாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அங்கே ஏற்கனவே ஒரு பஸ் முதலாளி முனிரத்னம் அப்படின்றவர் போட்டிட்டு தோற்ற தொகுதி அது காங்கிரஸ். அந்த முனிரத்னம் இந்த முறை இல்லை. அவருக்கு பதில் அருள் அன்பரசுன்னு அன்பரசோட பையன் அவர் அங்கே போட்டி போகிறதுக்கு கேட்குறாரு. ஏன்னா அது ஒரு விதமான வன்னியர் மிக்சடு தொகுதியும் கூட. அதனால் அவர் கேட்குறாரு. அவருக்கு இல்லை, இந்த முறை திமுக தான் அந்த தொகுதியை எடுத்துக்க போகுது, என்ஆர் இளங்கோ தான் கேண்டிடேட்டு அப்படின்ற மாதிரி பேச்சு எழ அவர் ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போது பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த விஷயங்களெல்லாம் பேசுகிற காங்கிரஸ்காரங்க எல்லாருமே செல்வ பெருந்தகைக்கு எதிரானவங்க. அது இல்லாமல் கேஎஸ் அழகிரின்னு ஒருத்தர், அவர் தான் முன்னாடி காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார். அவரோட தூண்டுதல் தான் இப்போது பெரிய அளவுக்கு இதில் இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயங்களில் பேசக்கூடிய நம்ம மாணிக்கம் தாக்கூர், ராஜேஷ்குமார், நம்ம திருச்சி வேலுசாமி, இந்த மாதிரி எல்லாருமே அழகிரியுடைய ஹேண்ட்லிங்கில் இருக்கக்கூடியவங்க. அவர் தான் அதை டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அவர் செல்வ பெருந்தொகைக்கு எதிரானவர் அப்படின்ற அடிப்படையில் தான் அது வருது. சரி, இப்போ நம்ம என்ஆர் இளங்கோ கதைக்கு வருவோம். என்ஆர் இளங்கோ சோளிங்கரை கேட்குறாரு. ஏன்னா அது வேலூர் மாவட்டத்தில் வருது. வேலூர் மாவட்டத்துக்கு அமைச்சர் யார்? துரைமுருகன். அவர் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால தான் என்ஆர் இளங்கோ சோளிங்கர் தொகுதியை கேட்குறாரு. இவருக்கு ஒரு பேக்ரவுண்டு மட்டும் நான் சொல்லிடணும். அது இது வரைக்கும் பதிவாகாத ஒரு விஷயம், அது சொல்லணும். சிடி செல்வம்னு ஒரு ஜட்ஜு, அவரை சவுக்கு சங்கர் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எழுதினார். அந்த சவுக்கு சங்கருடைய அப்போது வச்சுருந்த சவுக்கு பிளாக், அந்த பிளாகை தடை பண்ணார் சிடி செல்வம். முழுக்க தடை பண்ணார். சவுக்கு சங்கர் இப்போது மின்னம்பலம் காமராஜ், அப்போ நக்கீரன் இணையாசிரியர், அவரை எதிர்த்து, நக்கீரனை எதிர்த்து, எல்லாரையும் எதிர்த்து கேவலமாக எழுதிக்கிட்டே வந்தான். சிடி செல்வம் அந்த பிளாகை தடை பண்ணுறாரு. இவன் சிடி செல்வம் பேர்லேயே ஒரு பிளாக் எடுத்து சிடி செல்வம் பிளாக்னே ஒன்று கொண்டு வந்தான். அந்த அளவுக்கு சிடி செல்வத்தை வெறுப்பேற்றினான். சிடி செல்வம் விடவே இல்லை. சன் டிவி மகாலட்சுமின்ற ஒரு பொண்ணை தப்பாக எழுதினான்ற ஒரு கேஸுக்காக தான் சிடி செல்வம் அவ்வளவு நடவடிக்கை எடுத்தார். அவர் எடுத்தது மிக நியாயமான நடவடிக்கை. அப்போது சவுக்கு சங்கருக்கும் சிடி செல்வத்துக்கும் காம்ப்ரமைஸ் முயற்சி ஒன்று நடந்தது. அந்த காம்ப்ரமைஸ் முயற்சி பல மட்டங்களில் நடந்தது. அதில் என்ஆர் இளங்கோவும் சம்மந்தப்பட்டார் அப்படின்னு பரபரப்பான செய்திகள் அந்த டைமில் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு அலிகேஷன் இவர் மேலே உண்டு. இவருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அமைச்சர், அவருக்கு உடம்பு சரியில்லை. என்ன உடம்பு சரியில்லைன்னா, அவரோட பையனோட நடந்து போகும்போது, வாக்கிங் போகும்போது தடுக்கி விழுந்துட்டார். அதில் வயசானதுனால இடுப்பெலும்பு முறிஞ்சிருச்சு. இடுப்பெலும்பு முறிஞ்சதுனால ஒரு 3 மாதத்துக்கு அவர் ஏஞ்சிக்க மாட்டார். 3 மாதத்துக்கு அவர் ஏஞ்சிக்க மாட்டார்னோடனே, ஆனால் அவருக்கு காட்பாடி தொகுதி வேணும், மறுபடியும் நான் எலெக்ஷனில் நிற்கணுன்றது ஆசை. படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன்னார்ல எம்ஜிஆர்,
அது மாதிரி நான் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன் அப்படின்றாரு துரைமுருகன். அப்போது சிஎம் பார்க்க போகும்போது எனக்கு காட்பாடி தொகுதி வேணும்னு கதறி அழுகுறாரு. நான் உங்களுக்கு காட்பாடி தொகுதி தரேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தார். ஆனால் அவரால் இனி கேன்வாசிங்க்கு போக முடியாது, தேர்தல் வேலை பார்க்க முடியாது அப்படின்றதுனால வேலூர் வந்து வேக்கண்ட் ஆகுது. வேலூர் மாவட்டத்துக்கு தொகுதி மினிஸ்டர் கிடையாது. அப்படின்னும் பொழுது துரைமுருகன் இடத்த பிடிக்கிறதுக்கு என்ஆர் இளங்கோ முயற்சி பண்ணுறார். எப்படியாவது லா மினிஸ்டர் ஆயிடலாம், சட்டத்துறை அமைச்சர் ஆயிடலாம் அப்படின்றது அவருடைய கணக்கு. வேலூர் மாவட்ட அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர், இதுதான் வந்து என்ஆர் இளங்கோ போடுற கேல்குலேஷன். ரைட்டுங்களா? அதாவது திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், அவரு உடல்நிலை சரியில்லாமல் போன உடனே ஏற்படுற அந்த பொலிட்டிக்கல் கேப்பை பயன்படுத்தி நான் அமைச்சர் ஆகணுன்றது தான் என்ஆர் இளங்கோவுடைய கணக்கு. இத்தனைக்கும் எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, மின்னம்பலம் காமராஜை எதிர்த்து தான் வந்து சவுக்கு சங்கர் அவ்வளவும் எழுதினான். அவ்வளவு மோசமா எழுதினான். சிடி செல்வம் சவுக்கு சங்கரை அடிச்சாரு. அதை வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு சிடி செல்வத்துக்கும் அவருக்கும் இடையில காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஒரு பெரும் வக்கீல் அணி வந்து ஈடுபட்டுச்சு. அதுல இவர் வராரு, என்ஆர் இளங்கோ அதுல சம்மந்தப்படுறாரு அப்படின்றது அந்த டைம்ல வந்து அலிகேஷன். இப்படி ஒரு கேப் கிடைச்சா அரசியல் பண்றதுல என்ஆர் இளங்கோ மிக சிறந்தவர். அவர் வந்து இப்போ துரைமுருகனை டார்கெட் பண்ணி அரசியல் பண்றது தான். கிடைக்கிற எம்பி சீட்டை கூட வேணாம், எனக்கு டெல்லியில் அலைய முடியாது, என்னால் சென்னையில் இருக்க கேஸ் எல்லாம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போ சோளிங்கர் தொகுதியை கேட்கறது ஒரு தெருக்கூத்து. அதே மாதிரி என்விஎன் சோமுவுடைய மகள் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு இப்போ வந்து பீரியடு முடிஞ்ச உடனே அந்த அம்மாவுக்கு சீட் இல்லை இந்த முறைன்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த அம்மா கேட்குற தொகுதி எதுனா வேளச்சேரி. அங்கே வந்து ஆருண்பாய் பையன் வந்து நிற்கிறதுக்கான முயற்சிகளில் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கார். ஆருண்பாய் வந்து சிந்தாதிரிப்பேட்டில் ஒரு அராஜக மீன் மார்க்கெட்டை நடத்திக்கிட்டு இருக்காரு. கொள்ளை, பகல் கொள்ளை, பச்சை கொள்ளை அங்கே நடக்குது. அவர் வந்து உதயநிதி மூலமாக தன்னோட மகனுக்காக அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு சைடில் நடக்க, ஜோயல் அவர் வந்து உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கமானவர், இளைஞர் அணியில் இருக்கார். அவர் வீடு வந்து அடையார் பக்கத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து வேளச்சேரி தொகுதியை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த 3 பேரும் மோதுறாங்க. இந்த வேளச்சேரி தொகுதியை எப்படியாவது கைப்பற்றணும்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் மோதுறாங்க. இதுதான் வந்து திமுகவில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய தெருக்கூத்தான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ திமுக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழுவை அமைச்சிருச்சு. ஐயுஎம்எலோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தது காங்கிரஸையும் கூப்பிட்டு பேசிடுவாங்க. இந்த சூழ்நிலை நடக்கும் பொழுது முக்கியமாக திமுக அமைச்சர்களுக்கு செக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்தது. திமுக அமைச்சர் KN நேரு, இவர் மேலே 888 கோடி ரூபாய் முறைகேடுக்கு வழக்கு பதிவு செய்ய சொல்லி இடி வந்து ஒரு லெட்ரு, 1 லெட்டர் இல்லை, 2 லெட்டர் இல்லை, 3 லெட்டர் அமைச்சிருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க வழக்கு பதிவு செய்யலை. வழக்கு நேரு மேலே பதிவு செஞ்சால் உடனே அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி லோக்கல் போலீஸில் ஒரு எஃப்ஐஆர் பதிஞ்சால் போதும். அதை பேஸ் பண்ணி இடி கையில் எடுத்து அவங்கள வந்து சிறைக்குள்ளே கொண்டு போயிடும். நேருவுக்கு வந்து 41 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க திமுகவில். 41 தொகுதிகளுக்கு பொறுப்பாளர் வந்து அவர் தான், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர். ரைட்டுங்களா? இப்போ இந்த 41 தொகுதியும் இவர் மேலே கை வச்சாங்கன்னா திமுக பாதிக்கப்படும். அதுக்கு தயாராக இருக்காங்க. அதுக்காக தான் வந்து இன்பதுரை அப்படின்னு அவர் முன்னாடி நக்கீரனில் ரிப்போர்ட்டராக இருந்தவர் ஐஎஸ் இன்பதுரை. அவர் இப்போது இங்கே போயிட்டு அதிமுகவில் வழக்கறிஞர் அணிக்குள்ளே வந்திருக்கார். அவரை கேட்டிங்கன்னா நான்லாம் நக்கீரன்லலாம் இருந்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவ்வளோ நல்லவர் அவர். ரைட்டுங்களா? அவர் ஒரு கேஸை போட்டு இப்போது நேரு மேலே வந்து நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுங்க, நேரடியாக வழக்கு பதிவு பண்ணுங்க, எந்த ஆரம்பகட்ட புலன் விசாரணையெல்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு ஹைகோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. இப்போது இதை எதிர்த்து என்ன பண்ணுறது அப்படின்றது யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிறதுன்றது திமுக வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே
கிடைக்குமா அப்படின்றது சந்தேகம். ஏன்னா, அவங்க வந்து பிரைமா ஃபசி இருக்கு அதில. முக்கியமான விஷயங்கள் வந்து அதில மாட்டியிருக்கு. அதில பல வாட்ஸ்அப் கால்கள்ல வந்து நேருவும், நேரு குடும்பத்தினரும் பேசின சங்கதிகள்லாம் அதுக்குள்ள இருக்கு. அத வச்சு தான் வந்து இப்போ வழக்கு போட்டிருக்காங்க. அந்த லெட்டர் போட்டிருக்காங்க. அந்த லெட்டர வச்சு தான் இப்போ வந்து வழக்கு வந்திருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட் பார்த்ததுனா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே குடுக்காது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு ஸ்டே குடுக்காது. சுப்ரீம் கோர்ட்டும் சேர்ந்து நேரு மேல வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, வேற வழி இல்ல. இவங்க வழக்கு பதிவு செஞ்சு தான் ஆவணும். ரைட்டுங்களா? இவங்க வழக்கு பதிவு செஞ்சா உடனடியா இடி கையில எடுத்துக்கிட்டு, அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில, அந்த வழக்கு அடிப்படையில நேருவ கைது செய்து, செந்தில் பாலாஜிய நூத்துக்கணக்கான நாட்கள் உள்ள வச்ச மாரி, நேருவையும் உள்ள வச்சிரும். அவர் வந்து அமைச்சர் பதவி வகிப்பதற்கு தடை வரும். இப்ப என்ன செய்யறதுன்றத வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம். நேரு மட்டும் இல்ல, ஏவா வேலு, துரைமுருகன், செந்தில் பாலாஜி அகைன் மறுபடியும் செந்தில் பாலாஜி, இப்படி ஒரு செட் ஆஃப் சக்கரபாணி, மூர்த்தி, இதுல வந்து முக்கியமா மூர்த்தி, சக்கரபாணி போன்ற ஆட்கள், முக்கியமான ஆட்கள், தலகர்த்தர்கள், யார் ஒரு 4, 5 அமைச்சர்கள வந்து புடிச்சு வச்சு, இன்க்ளூடிங் முடிஞ்சா உதயநிதி, அந்த அளவுக்கு ரைட்டுங்களா? முதல்வர் வரைக்கும் அவங்க வந்து ட்ரை பண்றதுக்கு தயாரா இருக்காங்க என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட். இடி மூலமா இவங்க மேலெல்லாம் வழக்குகள பதிவு பண்றதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அதுல இன்பதுரை மூலமா ஒரு வழக்கு போட்டு இடி வந்து இடி முதல்ல லெட்டர் அனுப்புறானுங்க. லெட்டர் அனுப்பிச்சுட்டு இவங்க வந்து வழக்கும் போடல. ஒரு நீதிபதிய வச்சு பேச வைக்கிறாங்க. ஏங்க நீங்க வந்து இடி அனுப்புன லெட்டர்ல வந்து வழக்கு பதிவு பண்ணல அப்படின்னு ஒரு நீதிபதியே பேசுறாரு. அப்படி பேச வச்சுட்டு மறுபடியும் இப்போ அந்த நீதிபதிய பேச வச்ச உடனே அந்த நீதிபதி பேசினது அடிப்படையில இன்பதுரைய வச்சு ஒரு வழக்கு போட்டு ஒரு டைரக்ஷன வந்து ஹைகோர்ட்லயே வாங்கியிருக்காங்க. இதை எதிர்த்து இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சுப்ரீம் கோர்ட்ல நிக்குமான்றது தெரியல. ஸோ நேரு வந்து கன்ஃபார்மா வந்து நேரு சிக்கல்ல, மிகப்பெரிய சிக்கல்ல வந்து நேருவ கொண்டு வந்துட்டாங்க. அதனால நேரு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய 41 தொகுதிகளும் பெரிய சிக்கல்ல மாட்டியிருக்கு. அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். அதை தொடர்ந்து பல அமைச்சர்கள் ஏவா வேலு, மூர்த்தி, சக்கரபாணி இதுவும் இப்போ டார்கெட்டு. முடிஞ்சா அதை தாண்டி மேல திமுக தலைமையே டச் பண்ற அளவுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. இதுதான் எடப்பாடியுடைய ஆபரேஷன். எடப்பாடி வந்து தன்னை சந்திக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட சொல்றது என்னன்னா, நேருவை பத்தியே சொன்னார் அவரு. திருச்சியிலேருந்து அவரை சந்திக்க வந்த ஆள்கிட்ட எடப்பாடி சொன்னது வந்து, எலெக்ஷன்ல உங்க மினிஸ்டர் வந்து வெளியில இருக்க மாட்டாரு, ஜெயில்ல தான் இருப்பாரு அப்படின்னு எடப்பாடி சொன்னது. எடப்பாடி சொன்னது அப்படியே இன்னைக்கு வந்து நிறைவேறக்கூடிய ஒரு கண்டிஷன்ஸ்ல வந்திருக்கு. இப்போ டிஜிபியா சந்தீப் ராய் ரத்தோர் வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஏம். ராஜீவ் குமார், சந்தீப் ராய் ரத்தோர், வன்னிய பெருமாள், இந்த 3 பேர் லிஸ்ட் தான் வந்து யூபிஎஸ்சி வந்து இவங்க 10 பேர் லிஸ்ட் அமைச்சிருக்காங்க. 10 பேர் லிஸ்ட்ல இந்த 3 பேர் லிஸ்ட்டை தான் வந்து யூபிஎஸ்சி அப்ரூவ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பும். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்புகிற லிஸ்ட்லேருந்து தான் அவங்க வந்து டிஜிபியா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இப்போ மத்திய அரசு ஒரு செக் வச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சந்தீப் ராய் ரத்தோர் வந்து அவர் கமிஷனராக இருக்கும்போது ஒரு தொழிலதிபரை கடத்தினாரு. 3 நாள் காரில் வச்சுக்கிட்டு 50 கோடி ரூபாய் வந்து வாங்கினாரு அப்படின்றது வந்து அவர் மேலே ஹைகோர்ட்டில் வழக்கு வந்து அது அப்படியே இங்கே வந்து எஃப்ஐஆர் ஆயிடுச்சு. சிசிபியில் எஃப்ஐஆர் ஆன உடனே அமலாக்கத்துறை வந்து அதை கையில் எடுக்குது. இங்கே எஃப்ஐஆர் ஆன உடனே அமலாக்கத்துறை வந்து அங்கே கையில் எடுக்குது. அப்படி அமலாக்கத்துறை கையில் எடுத்த ஒரு விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தவனும் பாதிக்கப்பட்டவனும் காம்ப்ரமைஸ் ஆனதுனால அந்த கேஸ் வந்து எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் பண்ணப்பட்டது. அதை வந்து கோர்ட்டில் போய் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாக ஒரு விஜிலன்ஸ் என்கொயரி வந்து அவர் மேலே பெண்டிங் இருக்கு. உண்மையிலேயே என்ன நடந்தது, இவர் மேலே இப்படிப்பட்ட ஒரு அலிகேஷன் வருது, ஒரு தொழிலதிபரை கடத்தி வச்சு கமிஷனர் ஆஃபீஸ்லேயே உட்கார வச்சு கோடிக்கணக்கான ரூபாய் வசூல் பண்ணார் சந்தீப் ராய் ரத்தோர் அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன்
இருக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்குது, ரைட்டுங்களா? வன்னிய பெருமாள் சிவில் சப்ளை கார்ப்பரேஷனில் அவர் வந்து பொறுப்பான அதிகாரியாக இருக்கும்போது, அவர் இன்சார்ஜாக இருக்கும்போது, அங்கே வந்து கரப்ஷன் பண்ணாருன்னு அவர் மேலே விஜிலன்ஸ் என்கொயரி இருக்குது, ரைட்டுங்களா? ராஜீவ்குமார் வந்து கடலூர் எஸ்பியாக இருந்ததை தவிர அவருக்கு எந்த விதமான லா அண்ட் ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லைன்றது இருக்குது. ஆனால் மத்திய அரசு வந்து இந்த ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், வன்னிய பெருமாள் இந்த 3 பேரை வச்சு விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் போட்டு டிஜிபி லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வர இந்த மாத கடைசியில் வந்து தலைமைச் செயலாளரும் டிஜிபியும் இன்றைக்கி இருக்கிற டிஜிபி வெங்கட்ராமனும் போய் பார்ப்பாங்க. அவங்க அந்த லிஸ்ட்டெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் என்ன நடந்தாலும் தமிழக அரசு வந்து பொறுப்பு டிஜிபியை தான் போடுமே தவிர, சந்தீப் ராய் ரத்தோர் கையிலலாம் டிஜிபி அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மத்திய அரசு ரெக்கமெண்ட் பண்ணாலும் டிஜிபி பதவியை தராது அப்படின்னு தான் காவல்துறை வட்டாரங்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இங்கே இருக்குது. அதுக்கடுத்தது விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவர் அருண்ராஜ். இவர் வந்து நிர்வாகியாக இருக்கார், கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருக்கார். இவருக்கு வந்து அண்ணாநகர் சாந்தி காலனியில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் வந்து சைலேந்திர பாபு, ஹரிபரந்தாமன், இறையன்பு, அப்புறம் மீசை வச்ச மீசை நட்ராஜ், அப்புறம் கிருபாகரன் ஒரு ஜட்ஜு, இவங்கெல்லாம் வந்து மீட் பண்ணுறாங்க. இவங்க மீட்டிங்கை வந்து பனையூர்லேருந்து கான்காலில் வந்து அண்ணன் விஜய் அட்டன் பண்ணுறாரு. இவங்க வந்து இப்போது விஜய்க்கான இலவச ஆலோசனை கூடமாக மாறியிருக்காங்க. இது ஹரிபரந்தாமன் மேலெலாம் ரொம்ப நல்ல ஒப்பீனியன் இருக்குது, முற்போக்கானவர், நல்ல மனுஷன் அப்படின்லாம் இருக்குது. இப்போ அவரும் வந்து விஜயோட ஆளாகிட்டார். சைலேந்திர பாபு மேலே நீங்கள் சொல்லவே வேணாம், தேவாரத்தோட சிஷ்யன். ஸ்ரீமதி பாதிக்கப்பட்ட சக்தி ஸ்கூலுக்கு ஆதரவாக இவர் செயல்பட்டதுனால தான் அந்த பொண்ணோட போராட்டமும் 600 இளைஞர்கள் வந்து சிறைக்குள்ளே போகக்கூடிய அவலமும் இந்த சைக்கிள் பாபுவால் தான் நடந்தது. இந்த சைக்கிள் பாபு என்கிற சைலேந்திர பாபுவால் தான் நடந்தது. இவர் வந்து விஜய்க்கு ஆலோசனை சொல்கிறாராம். இந்த ஆட்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு இறையன்பு இந்த ஆட்சி வந்த உடனே தமிழ் அதிகாரின்றதுனால சைலேந்திர பாபுவையும் இறையன்புவையும் இவரை வந்து டிஜிபியாவையும் இவரை தலைமைச் செயலாளராகவும் போட்டாங்க. இவங்க வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக விஜய்க்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு டீமாக மாறி இருக்காங்கன்றது ஒரு அதிர்ச்சியான தகவல். இன்னொரு தகவல் என்னென்னா, விஜய் பற்றி பெரம்பூரில் குருச்சந்திரான்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அந்த கல்யாண மண்டபத்தில் தலைமையிலேருந்து தாவேகா தலைமையிலிருந்து வந்து உட்காந்து ஆலோசனை பண்ணுறாங்க. என்னத்துக்குன்னா, விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில் போட்டி போட போகிறாராம். ஏன்னா பெரம்பூர் தொகுதியில் வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்காங்க. அதனால் விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில் போட்டி போட போகிறாராம். நம்ம உடனே விசாரித்தோம், கிறிஸ்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. 25,000 பேர் இருக்காங்க கிறிஸ்தவர்கள். 25,000 பேர் இருக்கிறதுக்காக இவங்க வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் திமுக பற்றினது தான். இப்போது திமுக வந்து தேமுதிகவை சேர்க்குது. ஓபிஎஸ் பையனும் அன்பில் மகேஷ், அமைச்சர் அன்பில் மகேஷும் இன்னைக்கு பெரிய அளவுக்கு டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் வந்து ஓபிஎஸ் வந்து திமுக பக்கம் வந்துடுவார், திமுகலேயே சேர்ந்தாலும் சேருவார், இல்லைனா சுயேட்சையாக போட்டி போடுவார் அப்படின்னா. இப்போ ஓபிஎஸ்க்கு 4 சீட்டு, தேமுதிகவுக்கு ஒரு 7 சீட்டு இப்படி கொடுத்தாங்கன்னா, இப்போ கமலஹாசனுக்கு ஒரு 2 சீட்டு அப்படின்னா, மற்ற கட்சிகள்லாம் சும்மா இருக்குமா? மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? இல்லை அதிக சீட்டு கேட்குற காங்கிரஸ் சும்மா இருக்குமா? அப்போது திமுக எத்தனை தொகுதிகளில் நிற்கும்? இதெல்லாம் வந்து திமுக வந்து இந்த கூட்டணி கட்சிகளை கேட்டு தான் செய்தா அப்படின்றது ஒரு கேள்வி. திமுக இந்த கூட்டணி கட்சிகளை கேட்டு தான் செய்து. ராமதாஸ் அலையன்ஸுக்கு வரதா இருந்தார். அவர் அலையன்ஸுக்கு வந்தால் நாங்கள் வந்து அலையன்ஸை விட்டு வெளியில் போயிடுவோன்னு விடுதலை சிறுத்தைகள் கிளியராக சொன்னதுனால அவரை சேர்க்கலை. அதே மாதிரி தேமுதிகவை சேர்க்கும்போது காங்கிரஸ் அவங்க தான் வந்து அந்த மாணிக்கம் தாக்கூர் தானே விஜய் பிரபாகரனை எதிர்த்து போட்டி போட்டார். அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணி, செல்வ பெருந்தகையை கன்சல்ட் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. காங்கிரஸில் வந்து 2 ஃபேக்ஷன். ஒன்று சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, இவங்கெல்லாம் வந்து
திமுகவோட தான் அலையன்ஸ் கன்டினியூ பண்ணோன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ராகுல் காந்தி அதுக்கப்புறம் இந்த அல்லு சில்லறைங்க பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, சசிகாந்த் செந்தில் இவங்கெல்லாம் வந்து தவேகாவோட போகணுன்னு இருக்கக்கூடிய டீம். இதில் வந்து ஒரு டீமை கன்சல்ட் பண்ணி தான் இவங்க வந்து தேமுதிகவை வந்து உள்ளே சேர்த்துருக்காங்க. இவங்கெல்லாம் வர்றதுனால திமுகவுடைய சீட்டு வந்து குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முறை திமுக போன முறை போட்டியிட்ட மாதிரி 180 சீட்டில் போட்டியிட தயாராக இல்லை. ஒரு சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் 136 தொகுதிகளில் போட்டியிட்டார். அந்த மாதிரி தன்னுடைய தொகுதிகளை குறைச்சிக்கிட்டு கூட்டணி கட்சிகளை அகாமடேட் பண்ணி கொண்டு போகிறதுக்காக இவங்க தயாராங்க. இது கேள்வி கேட்டிங்கன்னா இது என்ன பயமா? தவேகாவை பார்த்து பயப்படுதா? அதனால் திமுக தொகுதிகளை குறைச்சிக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. திமுக வந்து தன்னோட ஆயுதத்தை கூர்படுத்துது. தன்னோட ஆயுதத்தை ஷார்பன் பண்ணி திமுக தன்னுடைய தொகுதிகளை குறைச்சிக்கிட்டு பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில் லோகேஷ்னு ஒரு இளைஞர், இந்த இளைஞர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி தனபால்னு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மனிதராக இருந்து அவருக்கு வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்றதுனால ஜெயலலிதா வந்து அவரை வந்து சபாநாயகராக ஆக்குனாங்க. அது ஒரு படமும் வந்தது, வடிவேலும் உதயநிதி ஸ்டாலினும் நடித்த ஒரு படம். அந்த படம் தான். அவரோட பையன் ஏற்கனவே நீலகிரியில் வந்து ராஜாவை எதிர்த்து போட்டி போட்டார். அவர் வந்து இப்போது தாவேகாவுக்கு போயிருக்காரு. யாரை பெருமைப்படுத்தி பெரிய அளவுக்கு கொண்டு வந்தாங்களோ அந்த தனபால் வந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ. அந்த சிட்டிங் எம்எல்ஏவுடைய பையன் வந்து தாவேகாவுக்கு போயிட்டார். அதிமுக எந்த அளவுக்கு இருக்குது, மோசமாக போயிட்டுருக்கு அதிமுக அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். இந்நிலையில் வந்து திருச்சியில் வந்து சீமான் வந்து மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாடு வந்து பெரிய அளவுக்கு நடக்குது. அந்த மாநாடு முழுக்க வந்து திமுக ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கு. சபரீசன் தான் அந்த மாநாட்டுக்கு ஃபைனான்ஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய டாக் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. திமுகவுடைய உதவியால் தான் அந்த மாநாட்டை வந்து சீமான் நடத்துகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடுது. பெரியாரை கேவலமாக பேசுகிற சீமானுக்கு எதுக்கு திமுக உதவுது அப்படின்னு தெரியல. இந்த செய்தி அறக்க பறக்க பேசக்கூடிய ஒரு வதந்தி என்பதை நம்ம இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து பெருசாக எதிர்பார்க்கறது அமித்ஷாவோட விசிட்டு. நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு வந்து அமித்ஷா வர்றாரு. அவர் வந்து எல்லார்கிட்டையும் பேச போகிறாரு. அதிமுகவில் எடப்பாடியை தோக்கடித்து மண்ணை கவ்வ வைப்பேன், டிடிவி தினகரனை ஓட விடுவேன்னு சசிகலா வந்து வீர சபதம் பண்ணி மாநாடு பொதுக்கூட்டம் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சசிகலாவை எப்படியாவது நியூட்ரலைஸ் பண்ணணும், மிரட்டியாவது நியூட்ரலைஸ் பண்ணணுன்னு எடப்பாடி வந்து பெருசாக எதிர்பார்க்கறது அமித்ஷாவை தான். அதுக்காக அமித்ஷா வந்து ஒரு வாரம் வந்து இங்கே தங்குறாரு. இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அதுக்குள்ளே ஓபிஎஸ் ஏதாவது பண்ணி அதிமுக முகாமுக்கு கொண்டு வந்துடணும், சசிகலாவை ஏதாவது பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிடணும், சசிகலா அதிமுகவுக்கு எதிராக போகாத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா போன தடவை வந்து 40 தொகுதிகளில் வந்து டிடிவி தினகரன் வந்து அதிமுகவை தோற்கடித்தார் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து சசிகலாவும் தினகரனும் சேர்ந்து தான் தோற்கடிக்கிறாங்க. இப்போ தினகரன்ன்ற லேபிள் மட்டும்தான் அங்கே இருக்குது. தினகரனோட சொத்து முழுக்க சசிகலா கையில் தான் இருக்குது. அது அவங்க குடும்ப சொத்து, ரைட்டுங்களா? ஜெயலலிதா கிட்ட அடித்த 5.5 லட்சம் கோடி சொத்து அது இவங்க கையில் தான் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு அமித்ஷா வரார். அமித்ஷா என்ற டாக்டர் அதிமுகவில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய சுணக்கம் என்கிற வியாதியை தீர்ப்பாரா இல்லையா என்பதுதான் இந்த வார ஹைலைட்டாக அமையப்போகிறது என கூறி இந்த வாய்ப்பில் எனக்கு கிடைத்த செய்திகளை பகிர்ந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.